தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 43 தொடக்கம் 45 வரை. கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயதை நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற போது, வார்த்தையாகிய இறைவன் நமக்கு வாழ்வை தருபவராக இருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகின்றது: ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நமது வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வாக்க வேண்டும். எனவே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோசனம் உள்ளதாக, ஆண்டவரை நாங்கள் சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகளாக நாங்கள் கொண்டு வாழ வேண்டும். ஒரு குருவானவர் ஒரு ஊர் வழியாக போய்கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அவருடைய சீடர்களும் அவரோடு போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த குருவானவருக்கு பிடிக்காத ஒரு நபர், இந்த குருவானவரின் போதனைகளை பிடிக்காத ஒரு நபர் அங்கு வந்து அந்த குருவானவரை பார்த்து கூடாத வார்த்தைகளால் அவரை பேசிக்கொண்டிருக்கின்றார். மக்கள் அனைவரும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த சீடர்களுக்கு இந்த குருவானவரை பார்க்கின்ற போது அவர் சிரித்து கொண்டு அமைதியாக போய்கொண்டிருக்கின்றார். அதை பார்த்தவுடன் அந்த சீடர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா, எங்களோட குருவானவர் இப்படி அமைதியாக போய்கொண்டிருக்கின்றார், அப்படியென்றால் அந்த மனிதன் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று இவர்கள் நினைத்து கொண்டு போகின்றார்கள். அந்த ஊரை அவர்கள் தாண்டியவுடன் ஒரு சீடன் அந்த குருவானவரை பார்த்து கேட்கின்றார்: குருவே, இந்த மனிதன் உங்களை பற்றி இப்படி கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகின்றான், ஆனால் நீங்கள் அமைதியாக சிரித்து கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்ற போதும் அந்த குருவானவர் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களது பயணத்தாலே அவர்கள் களைப்படைகின்றார்கள். ஒரு பழக்கடையிலே அவர்கள் நின்று அந்த பழக்கடையிலே ஒரு அழுகிய மாம்பழத்தை பார்த்தவுடன் அந்த குருவானவர் அந்த மாம்பழத்தை எடுத்து தன்னிடம் கேள்வி கேட்டு அந்த சீடனிடம் அதை கொடுத்து உண்ண சொல்லுகின்றார். அப்போது அந்த சீடன் அதை பார்க்கின்றான். ஒரே அருவருப்பாக இருக்கிறது, அதை பார்க்கும்போது அரியண்டமாக இருக்கிறது, அதை தன்னால் சாப்பிட முடியாது என்று அந்த குருவானவரிடம் அவன் சொல்லிவிடுகின்றான். ஆனால் குருவானவர் மீண்டும் அந்த பழத்தை வற்புறுத்தி கொடுக்கின்றார்: நீ இதை சாப்பிட்டாக வேண்டும். அப்போது அந்த சீடன் சொல்லுகின்றான்: குருவே, இந்த பழத்தை நான் உண்டால் இது எனக்கு கேடு விளைவிக்கும், இது எந்த பயனுமே தர முடியாத ஒரு பழம், எனவே இது எனக்கு வேண்டாம் குருவே என்று சொல்லுகின்ற போது அந்த குருவானவர் சொன்னார்: அதே போலதான் மற்றவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற தேவையில்லாத வார்த்தைகளை நமது மனங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நாங்களும் நலம் குன்றியோராக மாறிவிடுவோம், அமைதியற்றவர்களாகி விடுவோம், சந்தோஷம் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். எனவே பிரயோசனமில்லாத வார்த்தைகளை, பிரயோசனமற்ற அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் தவிர்க்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாக, அமைதியுடையவர்களாக மாற முடியும். எனவே இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார்: உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும்.
எனவே எமது உள்ளத்திலே என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளியிலே வரும். நாங்கள் ஆண்டவரை, வார்த்தையாகிய இறைவனை எமது வாழ்க்கையிலே கொண்டு வாழுகின்ற போது நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்ற மக்களாக மாற முடியும். அன்புமிக்க சகோதரங்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே தூய பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் உம்மிடம் தானே உள்ளன. வாழ்வு தருகின்ற, நிலை வாழ்வை அளிக்கின்ற வார்த்தை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்துதான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவை எமது வாழ்க்கையிலே நாங்கள் பற்றி வாழுகின்ற போது, எமது உள்ளத்திலே அவரை தாங்கி நாங்கள் வாழுகின்ற போது அதை இயேசுவை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். எனவே ஆண்டவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நமது உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தாங்கி செல்வோம். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. எனவே நாங்கள் நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை கொடுக்கின்ற மக்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எமது சமுதாயத்திலே, இன்னும் சிறப்பாக குடும்பங்களிலே நாங்கள் பலவிதமான சண்டைகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளுக்கு நாங்கள் உட்படுத்தப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார், நாங்கள் பேச வேண்டிய இடங்களிலே, கதைக்க வேண்டிய இடங்களிலே கதைக்க வேண்டும். இன்னும் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களிலே அமைதியாக இருக்க வேண்டும். அப்படி வாழுகின்ற போது நாங்கள் ஆண்டவருடைய சீடர்களாக வாழ முடியும். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய ஞானமிக்க பேச்சை பார்த்து மக்கள் மலைத்து போகின்றார்கள். எனவே ஆண்டவர் அதிகாரத்தோடு பேசுகின்றார், ஆண்டவர் துணிச்சலோடு பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற போது மக்கள் அவரை பிரமித்து பார்க்கின்றார்கள். ஆண்டவர் பேச வேண்டிய இடத்திலே பேசுகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களிலே, மௌனம் காக்க வேண்டிய இடங்களிலே மௌனம் காக்கின்றார். தன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் மக்கள் சொல்லுகின்ற போது, கொலை களத்திற்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு செல்கின்ற போதும் கத்தாத செம்மறி போல ஆண்டவர் இயேசு அமைதியாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருவது, நாங்கள் கதைக்க வேண்டிய இடங்களிலே கதைக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களிலே அமைதியாக இருக்க வேண்டும். நமது குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் வருகின்றது என்றால், நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களிலே அமைதியாக இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கின்ற மக்களாக மாற முடியும். எனவே ஆண்டவர் இயேசுவை எமது உள்ளத்திலே தாங்குவோம். நமது உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தாங்குகின்ற போது அதன் நிறைவாக ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்கின்ற கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக வாழ முடியும். எனவே அதற்காக தொடர்ந்தும் செபிப்போம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.